Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் 2026 சட்டசபை தேர்தலுக்கான பிரச்சார சுற்றுப்பயணத்தை சனியன்று திருச்சியிலிருந்து துவங்கினார். விஜயை பார்க்க திருச்சியில் கட்டுக்கடங்காத கூட்டம் கூடியது. காலை 10:30 மணிக்கு அங்கு விஜய் பேசியிருக்க வேண்டும். சரியான நேரத்தில் ஏர்போர்ட்டிலிருந்து புறப்பட்ட விஜயால் பிரச்சார வேனில் ஏறிய பிறகு உரிய நேரத்தில் வர முடியவில்லை. வழிநெடுக தொண்டர்கள் திரண்டதால் பிரச்சார வேன் ஊர்ந்து சென்றது. இதனால் 10:30க்கு போக வேண்டிய இடத்துக்கு பகல் 3 மணிக்கு தான் விஜய் வந்தார். திருச்சிக்கு அடுத்து அரியலூர், பெரம்பலூரில் அவர் பேச ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. காலையில் வரவேண்டிய திருச்சிக்கே மாலையில்தான் வர முடிந்தது என்பதால் மற்ற ஊர்களில் தாவிக்க தொண்டர்கள் காத்திருந்து சோர்வடைந்தனர். விஜய் பயண திட்டப்படி அரியலூரில் பகல் 1 மணி முதல் 3 மணி வரை விஜய்க்கு போலீசார் நேரம் ஒதுக்கியிருந்தனர். அடுத்து குன்னம், பெரம்பலூரில் 7 மணிக்குள் பேச அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் 3 மணிக்கு வரவேண்டிய அரியலூருக்கே இரவு 8 மணிக்கு மேல்தான் வந்து சேர்ந்தார். அங்கு 20 நிமிடம் பேசிவிட்டு பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் நோக்கி கிளம்பினார். இரவு 10 மணிக்கு மேல் அங்கு சென்று சேர்ந்தார். தனக்காக மணிக்கணக்கில் காத்திருந்த ரசிகர்களை நோக்கி கையசைத்துவிட்டு சென்றார். அடுத்து இரவு 12 மணியை தாண்டியதும் விஜய் பிரச்சார வாகனம் பெரம்பலூர் செல்லவில்லை. தாவிக தொண்டர்கள் நள்ளிரவு வரை இதோ வரார் அதோ வரார் வந்தே விட்டார் என அலப்பறை செய்து கொண்டிருந்தனர். நள்ளிரவு வரை காத்திருந்தும் விஜய் வராததால் மனமுடைந்த ரசிகர்கள், குழந்தைகள், பெண்கள் ஏமாற்றத்துடன் கலைந்து சென்றனர். நேரமாகிவிட்டால் விஜய் குன்னத்திலிருந்து அப்படியே சென்னை நோக்கி புறப்பட்டு சென்றது தெரிய வந்துள்ளது. தாவிக தலைவரின் முதல் பிரச்சாரம் முழுமையடையாமல் போனது அக்கட்சி தொண்டர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.